ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஷேர் மார்க்கெட் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புல் மார்க்கெட் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்டர்ஸும் சரி, அனலிஸ்ட்டும் சரி, நம்ம டிவில பார்த்தாலும் சரி, எல்லாருமே வந்து இப்ப வந்து புல் மார்க்கெட்ல இருக்கு. இப்ப இப்ப வந்து புல் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணாங்க, அடிக்கடி பேசுவாங்க. பட் ஆனா அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன? அந்த புல் மார்க்கெட்னா நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எ எ எதுக்கு அந்த புல் மார்க்கெட்னா எதுக்கு அத அப்படி சொல்றாங்க? அப்ப அந்த நேரத்தில நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா புல் மார்க்கெட்னா என்ன அப்டின்னா, இப்ப மார்க்கெட் வந்து கன்டினியூஸா ஏறிட்டே இருக்கு. அது அப் ட்ரெண்ட்லயே இருக்கு அப்டின்னா, அத வந்து புல் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. எ புல் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டூ எ பீரியட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் எனி ஃபினான்ஷியல் மார்க்கெட் வேர் பிரைஸஸ் ஆர் கன்சிஸ்டன்ட்லி ரைசிங் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ், எக்கனாமிக் குரோத் அண்ட் பாசிட்டிவ் சென்டிமென்ட். ஸோ இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, எந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, அது கன்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அதாவது டிக்ளைன் இல்லாம, இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த 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 மாதிரி அப் ட்ரெண்ட்லயே இப்டி போயிட்டே இருக்கும். ஸோ மேலேயே போயிட்டே இருக்கும். இப்ப இதுதான் சார்ட் அப்டின்னா, அது வந்து மேலேயே போயிட்டே இருக்கும். அதத்தான் நம்ம வந்து புல் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு வந்து ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, மார்க்கெட் நல்லாயிருக்கு. நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க கன்டினியூஸா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாரி கண்ட்ரியோட எக்கனாமிக் குரோத்தும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் ஃபுல்லாவே எக்கனாமிக்ல பாசிட்டிவ் சென்டிமென்ட் இருக்கும். இதெல்லாம் இருக்கப்ப, அந்த மார்க்கெட் வந்து ஒரு புல் மார்க்கெட்டா இருக்கும். ஸோ கன்டினியூஸா அது வந்து ஏறிட்டே இருக்கும். அதத்தான் வந்து நம்ம புல் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து புல் மார்க்கெட்ன்னு சொல்றோம் ஓகே. நம்ம எதுக்காக அத புல் மார்க்கெட்ன்னு சொல்றோம்? வேற ஏதாவது சொல்லலாமே, வேற ஏதாவது மிருகத்த சொல்லலாமே அப்டின்னா, அது எதுக்காக அப்டி சொல்றாங்க அப்டின்னா, அந்த புல் அட்டாக் பண்றது தான் ரீசன். இப்ப புல் அட்டாக் பண்ணதுனா உங்கள குத்தி மேல தூக்கும். அது வந்து மண்டைய வச்சு முட்டி அத வந்து உங்கள வந்து மேல தூக்கும். அதுதான் புல் வந்து அட்டாக் பண்ற மெத்தட். காளைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காளை வந்து நம்மள அட்டாக் பண்ணா அப்படிதான் அட்டாக் பண்ணும். குத்தி மேல தூக்கும். அதனால தான் மேல போறத குறிக்கிறதுக்காக நம்ம புல் மார்க்கெட், காளை சந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் புல் மார்க்கெட். ஸோ புல் மார்க்கெட்ல என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னா, ரைசிங் பிரைஸஸ். அ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னன்னா, ஸ்டாக் பிரைஸஸ் ரைசஸ் ஓவர் அ சஸ்டெய்ன்ட் பீரியட் டிப்பிக்கலி 20% ஃப்ரம் லோஸ். இப்போ ஒரு ஸ்டாக் லோல இருக்குன்னா, அது வந்து 20% வரைக்கும் புல் மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பாசிட்டிவ் சென்டிமென்ட்னா என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆப்டிமிஸ்டிக் அப் த ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். அவங்க வந்து நம்புவாங்க. ஓகே, ஃபியூச்சர்ல இது வந்து இந்த ஸ்டாக் இன்னும் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ். அதான் பாசிட்டிவ் சென்டிமென்ட் அப்படிங்கிறது. இன்கிரீஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அ இப்போ புல் மார்க்கெட் இருக்குன்னா, நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஏ இருக்கட்டும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களோட இன்ஃப்ளோ ரொம்ப அதிகமாகும். மத்தவங்களும் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, புல் மார்க்கெட்ல நீங்க எதுல போட்டீங்கனாலுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். நீங்க எத எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா டெக்னிக்கலும் சப்போர்ட் ஆகும். எல்லா டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் அ அத வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி அ எல்லாமே இது பண்றதுனால, நீங்க எதுல போட்டாலும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். ஸோ, அத வந்து நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு காசு வரதுனால, நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் கம்பெனிஸ் இயர்னிங்ஸ். கம்பெனிஸ் வந்து நல்லா ஏன்னா நமக்கு வந்து எக்கனாமிக் கண்டிஷன் நல்லாயிருக்கும், குரோத் நல்லா இருக்குங்கிறதுனால, கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இயர்னிங் ரிப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் என்னத்த புல் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லோ அன்எம்ப்ளாய்மென்ட். அப்ப எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, கம்பெனி நல்லா போயிட்டுருக்குன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட்டும் நமக்கு கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஆஃபன் சப்போர்ட்டட் பை சென்ட்ரல் பேங்க்ஸ் டூ பூஸ்ட் குரோத். அப்ப கண்ட்ரியோட எக்கனாமிக் குரோத் நல்லா இருக்கு அப்டின்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ, மக்கள் அந்த வர வர பணத்தையும் அவங்க நல்லா வந்து செலவு பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ் புல் மார்க்கெட்ல அதெல்லாம் இருக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து புல் மார்க்கெட் இன் இந்தியா 2000 டூ 2022 கோவிட் டைம்ல அ மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா கிராஷ் ஆச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆன கிராஷ் அது. ஸோ அந்த கிராஷுக்கு அப்புறம் 2000லேருந்து 2020 வரைக்கும் ஒரு பெரிய புல் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்துச்சு. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்ல. ஸ்டாக்ஸ் லைக் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான். லார்ஜ் கேப்லயே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய குரோத் வந்துச்சு. அந்த டைம்ல டாடா மோட்டார்ஸ்லாம் ₹70 இருந்தது. ₹70 இருந்த டாடா மோட்டார்ஸ் ₹1000 வரைக்கும் கூட போச்சு. அந்த மாதிரி நெறையா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்ன் குடுத்துச்சு. அந்த இடத்துல இறங்கிட்டு. சென்செக்ஸ் வந்து 26,000 இருந்தது. 60,000 வரைக்கும் ஒரே வருஷத்துல
கிட்டத்தட்ட 2 மடங்கு 2 மடங்கு வந்து அதிகமாச்சு. ஃபேஸஸ் ஆஃப் புல் மார்க்கெட். இப்ப புல் மார்க்கெட் வருது அப்டின்னா, அதுக்குன்னு ஃபேஸஸ்லாம் இருக்கும். அது என்னென்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ். அக்குமுலேஷன் ஃபேஸ்னா என்னன்னா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்டர்ஸ் அட் லோ பிரைஸஸ். லோ பிரைஸ்ல வந்து அந்த ப்ரீவியஸ் கிராஷ்ல வந்து அ ப்ரீவியஸ் கிராஷ்ல அது லோ பிரைஸ் போயிருக்கும். அந்த லோ பிரைஸ்ல எல்லாருமே அந்த விலை கம்மியா இருக்கு. இது நல்லா ஸ்டாக்குன்னு சொல்லி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் அக்குமுலேஷன் ஃபேஸ். எப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலயோ, ஏதோ ஒரு இதுலயோ கம்மி விலையில கிடைக்குதோ, அத நீங்க அக்குமுலேட் பண்றதுக்கான சரியான நேரம். அந்த டைம்ல வந்து அக்குமுலேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸு. நெக்ஸ்ட்டு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸு. ஃபர்ஸ்ட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ்ல வந்து வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு அந்த மாரி ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டேஜ்ல வாங்கி வைப்பாங்க. ஏன்னா, அந்த கிராஷ்லாம் நடக்கிறப்ப அ ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயந்து வித்துட்டு போவாங்க. பேனிக் செல்லிங் அதிகமா ஆகும். ஏன்னா, இறங்கிட்டே இருக்கு. நான் இது வந்து எங்க நிக்க போதோ, இறங்கிட்டே இருக்கு. இது இது வந்து எங்க நிக்க போதோ, நம்ம வந்து இருக்கிறதையாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து இருக்கிறத வந்து மொத்தமா விக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நமக்கு வந்து இது வந்து கம்மி விலையில கிடைக்குது. நம்ம வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லி நல்ல நல்ல ஸ்டாக்கா பார்த்து அவங்க வாங்கி வச்சுருவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு, பப்ளிக்லாம் மேக்ஸிமம் உள்ள வரமாட்டாங்க. செகண்ட் ஃபேஸ்ல தான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸு. ஓகே இப்ப எல்லாமே வித்தாச்சு. எல்லாமே ஓகே. இப்ப வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு சகஜ சகஜ நிலைக்கு வரும். சகஜ நிலைக்கு வந்து அந்த லோ லோவஸ்ட் பிரைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டுருக்கும். அந்த டைம்ல தான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ்ன்னு வரும். நெறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓகே இப்ப வந்து இறங்குறது நின்றுச்சு. நம்ம திரும்ப உள்ள மார்க்கெட்ல போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க திரும்ப மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. அதுதான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஃபேஸு. எக்ஸஸ் ஃபேஸ்னா என்னன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய பேர் உள்ள வந்து வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிரும். ஸோ எந்த ஸ்டாக்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கன்னா பின்னான்னு அவங்க வாங்கி குவிக்க ஆரம்பிப்பாங்க. அதத்தான் நம்ம யூஃபோரியான்னு சொல்லுவோம். யூஃபோரியானா என்னன்னா, அது சர்டைன் ஸ்டேஜ தாண்டி போயிரும். அது ஆக்சுவலா அது வந்து அ இங் இங்க இருக்கணும் அப்டின்னா, அத தாண்டி அது எங்கேயோ போயிரும். அதுதான் வந்து நம்ம யூஃபோரியா அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து அத தாண்டி அப்ப ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபண்டமென்டல் வச்சு இது நல்லாருக்கு, இது நல்லாருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து ஸ்பெகுலேஷன்ல போக ஆரம்பிக்கும். ஓகே இந்த ஸ்டாக் ஏறிருச்சு. நாளைக்கு இந்த ஸ்டாக் ஏறும், நாளைக்கு இந்த ஸ்டாக் ஏறும்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இது ஏற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஸ்பெகுலேஷன் சொல்றது. அடுத்து ஓவர் வேல்யூவேஷன் அப்டின்னா, அதான் நம்ம ஆக்சுவல் வேல்யூ இங்க இருக்கு அப்டின்னா, அத தாண்டி அது ரொம்ப மேல போயிரும். அதான் ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவோம். அதான் எக்ஸஸ் ஃபேஸ். அடுத்தது கரெக்ஷன் அண்ட் எண்ட் ஃபேஸ். சொன்ன மாதிரி அது ரொம்ப மேல போயிருச்சு, ரொம்ப இதாயிருச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்தே தீரும். மார்க்கெட்ல எப்பவுமே மார்க்கெட் அதோட ஆக்சுவல் வேல்யூக்கு மேல ரொம்ப அதிகமா போயிருச்சு. ஓவர் வேல்யூ ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து அ கீழ வந்து தான் ஆகும். கரெக்ஷன் அந்த இடத்துல நிகழ்ந்தே தீரும். அது கரெக்ஷன் நிகழ அது வந்து ஆக்சுவல் பிரைஸ்க்கு அது கீழ வந்து தான் ஆகும். அதே மாரி அது ரொம்ப கீழ போயிருச்சு அப்டின்னா, அதோட ஆக்சுவல் பிரைஸ்க்கு வரதுக்கு திரும்ப அது மேல வந்து தான் ஆகும். ஸோ இதுதான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ங்கிறதே இதுதான். எக்ஸாக்ட்டா அது ஸ்ட்ரெய்ட் லைனா போகணும். ஸ்ட்ரெய்ட் லைன் மீன்ஸ் அது என்ன ஃபண்டமென்டலி என்ன வேல்யூவோ அதுக்கேத்த மாரி தான் அது வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஆனா அப்படி ரியாக்ட் பண்ணாம ஹியூமன் சென்டிமென்ட்ஸ்க்காக ரியாக்ட் பண்றதுனால தான் அது மேல போறது, கீழ விழுது, மேல போறது, கீழ விழுது. அது வந்து நடந்துட்டே இருக்கு. அப்படி நடக்கிறதுனால தான் நம்ம மேல போறப்பயும், கீழ போறப்பயும் நம்ம உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி அதில நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அப்பலாம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து சம்பாரிக்கிறதாவே இருக்காது. ஆக்சுவலா இது என்ன பிசினஸோ அதுக்கேத்த மாரி தான் எல்லாமே வருது அப்படின்னா, அந்த பிசினஸ்ல வந்து அ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிரும். கிரே ஏரியாவே இருக்காது. ஓகே இது நல்லா போயிட்டுருக்கு. இது வரும். இது வந்து போகல, இது வராது. அப்படிங்கிற மாரியே போயிரும். இந்த மாரி ஹியூமன் எமோஷன்ஸ்னால அது மேல கீழ ஒரு ஊசலாட்டம் ஆடிட்டு இருக்கிறதுனால தான் அதில நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அதான் ஷேர் மார்க்கெட்டிங்கிறதே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மெத்தடாவும், காசு சம்பாதிக்கிற ஒரு இடமாவும் இருக்கு. ஸோ அதுதான் 4த் ஃபேஸ், எண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் என்ன அக்குமுலேஷன் ஃபேஸு, அடுத்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸு, அடுத்தது யுஃபோரியா ஆர் எக்ஸஸ் ஃபேஸு, அடுத்தது லாஸ்ட்டா எண்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் புல் மார்க்கெட். புல் மார்க்கெட்டுக்கும், பியர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. அ புல் மார்க்கெட்னா புல் மார்க்கெட்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். பியர் மார்க்கெட்டுங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். பியர் மார்க்கெட்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ புல் மார்க்கெட்ல ட்ரெண்ட் அப்வர்டா இருக்கும். பியர் மார்க்கெட்ல டவுன்வர்டா இருக்கும். சென்டிமென்ட் புல் மார்க்கெட்ல ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும். பியர் மார்க்கெட்ல பெசிமிஸ்டிக்கா இருக்கும். புல் மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி பை அண்ட் ஹோல்டா இருக்கும். நீங்க வாங்கி வைக்கிற மாரி இருக்கும். பியர் மார்க்கெட்ல ஷார்ட் செல். நீங்க வித்துட்டே இருக்க மாரி இருக்கும். பியர் மார்க்கெட்ல நீங்க வித்துட்டே இருந்தா தான் உங்கள நீங்க தப்பிக்க முடியும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எக்கனாமி வந்து புல் மார்க்கெட்ல குரோயிங் எக்கனாமியா இருக்கும். பியர் மார்க்கெட்ல கான்ட்ராக்டிங் ஆர் ஸ்லோயிங் எக்கனாமியா இருக்கும்.
ஹவ் டு இன்வெஸ்ட் இன் புல் மார்க்கெட். ஸ்டிக் டு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். அதான் நீங்க புல் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டலி அது ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா இது ஏறுது, அது ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கரெக்ஷன் ஸ்டேஜ் வரப்ப நீங்க பெரிய பெரிய அடி வாங்குவீங்க. ஸோ அது இல்லாம நீங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நீங்க புல் மார்க்கெட்ல வந்து இ இன்வெஸ்ட் பண்ணணும். சில சமயங்கள்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸா இருந்தாலுமே அது வந்து ஓவர் வேல்யூஷன் ஆயிரும். நம்ம சொன்ன மாரி அதில யூஃபோரியா ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஆகி அப்புறம் ஓவர் வேல்யூஷன் ஆயிரும். ஸோ அந்த நீங்க ஓவர் வேல்யூஷன்லாம் வாங்கக்கூடாது. அந்த வேல்யூஷன்ல வாங்காம நீங்க வெயிட் பண்ணணும். எப்படியும் நம்ம எப்படி மேல போகுதோ, அதே மாரி எந்த ஸ்டாக்கா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட்டுக்கு அது கீழ வந்து தான் தீரும். அது எ வர டைம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே தவிர, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நீங்க இறங்கித்தான் எ எ இறங்கியே ஆகும். இறங்காம எந்த ஸ்டாக்கும் நேர்கோட்டுல அப்படியே மேல போனா மே ம் மேல மேல வந்து போகவே போகாது. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி தான் நீங்க வாங்கி ஆகணும். ஸோ அப்படி ஓவர் வேல்யூஷனா இருக்குன்னா, ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருந்தாலும் நீங்க வாங்காம வெயிட் பண்ணிட்டு, அது எப்போ ஒரு கரெக்ட்டான வேல்யூஷன்ல வருதோ, அப்ப நீங்க வந்து வாங்கலாம். அது அது ஒண்ணு. அ இப்ப நீங்க வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் 19 1969, 1970ல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா மார்க்கெட் ஏறிட்டே இருக்கு. யூஃபோரியா ஸ்டேஜ்லயே இருக்கு. எல்லா ஸ்டாக்குமே ஓவர் பிரைஸ்ல இருக்கு. அப்படின்னு சொல்ட்டு வாரன் பஃபெட் அவரோட ஷேர்ஸ் மொத்தமா எல்லாத்தையும் வித்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் காசு திருப்பி குடுத்தாரு. திருப்பி குடுத்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ற மாரி எந்த எதுவுமே இல்ல. ஸோ நீங்க இது வாங்கிக்கோங்க. திரும்ப வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப பியர் மார்க்கெட் வந்தப்ப அதில என்ட்ரு ஆனாரு. என்ட்ரு ஆயி திரும்ப ஸ்டாக்ஸ் வாங்கி இது பண்ணாரு. அந்த மாதிரி தான். நீங்க ஒரு புல் மார்க்கெட் போயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் அத மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, திரும்ப கரெக்ஷன் ஆகுறப்ப சரியான ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா, அது வந்து பெரிய அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப நீங்க வந்து ரேலி மிஸ் பண்ணாலும் பரவால்ல. நீங்க சரியான ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா வாங்கணும் அப்படின்னு நெனச்சு நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ, அது ரொம்ப முக்கியமானது. ஹவ் டு இன்வெஸ்ட் ஸ்ட்ரிக்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். அவாய்ட் ஓவர் ஹைப்டு பென்னி ஸ்டாக். அந்த டைம்ல எல்லா ஸ்டாக்குமே ஏறும்னு சொன்ன மாதிரி பென்னி ஸ்டாக்ஸும் கன்னா பின்னான்னு ஏறும். பென்னி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ஏறும்னு எப்படி சொல்றோம்னா, 20%ல ஏறும். 20 பெர் டேக்கு 20%னா அது அ வித்தின் அ வீக்ல அது டபுள் த ரிட்டர்ன் தரும். ஸோ, அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நீங்க டக்குனு போய் வாங்கிட்டீங்க அப்டின்னா, அது திரும்ப அப்பர் சர்க்யூட் அடிச்ச மாரி லோயர் சர்க்யூட் அடிக்கும். லோயர் சர்க்யூட் அடிக்கிறப்ப உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அப்பர் சர்க்யூட் அப்ப எப்படி விக்க ஆள் இல்லையோ, அதே மாரி லோயர் சர்க்யூட் அடிக்கிறப்ப அ லோயர் சர்க்யூட் அடிக்கிறப்ப வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. அப்ப அ உங்களுக்கு நீங்க எவ்வளோ ஏறுச்சோ, அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே இறங்கிட்டே இருக்கும். இறங்கி உங்க கேப்பிட்டலும் அப்படியே கொஞ்சமா, கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ, அதெல்லாமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். அதுவும் குறிப்பா புல் மார்க்கெட்ல. நெக்ஸ்ட்டு செட் டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸ். சொன்ன மாதிரி நீங்க வந்து இதுக்கு வந்து இவ்ளோ டார்கெட் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டார்கெட் செட் பண்றது. அப்புறம் ஸ்டாப் லாஸ் செட் பண்றது. இ இந்த இந்த அளவு தான் எனக்கு இந்த ஸ்டாக்குக்கு நான் வந்து இவ்ளோ நஷ்டம் வரைக்கும் என்னால பியர் பண்ண முடியும். ஸோ, அந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா நான் வந்து வெளிய போயிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோன்ட் சேஸ் ரிட்டர்ன்ஸ் பிளைண்ட்லி. சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்கா இருக்கு. நீங்க ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக் நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்டாக் அப்படின்னா, ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஓகே. இப்போதைக்கு வேல்யூவேஷனும் ஓகே அப்படின்னா, நீங்க அப்ப வாங்கலாம். அத தாண்டி இதுக்கு வந்து ரிட்டர்ன் குடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஇ எல்லாம் கன்னா பின்னான்னு இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் பரவால்ல. இது எனக்கு இன்னும் ரிட்டர்ன் குடுக்கும்னு நெனச்சுட்டு நீங்க பின்னாடியே போயி பிளைண்டா வாங்கக்கூடாது. அடுத்து ரிவ்யூ யுவர் போர்ட்ஃபோலியோ ரெகுலர்லி. ரெகுலரா நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணணும். நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் செக் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அ அந்த ஸ்டாக்கு கடைசி ஒரு 2, 3 குவார்ட்டர் வந்து டிக்ளைன் ஆயிட்டே வந்திருக்கு. இல்ல நெகட்டிவா போயிருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன் அந்த மாரி வந்திருக்கு அப்படின்னா, அது அப்புறம் அந்த ஸ்டாக்கு டிராஸ்டிக்கா அது வந்து இறங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அத வந்து இப்போ பீரியடிக்கலா நீங்க ரிவ்யூ பண்ணாமயே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கேப்பிட்டல் அப்படியே அப்படியே எரோட் ஆயிட்டு இருக்கு. உங்க கேப்பிட்டல் அப்படியே எரோட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க பீரியாடிக்கா அப்படியே நீங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரீங்க, உங்க போர்ட்ஃபோலியோவ அப்படின்னா, ஸோ அதுலேருந்து நீங்க வந்து அத அவாய்ட் பண்ணலாம். அதுலருந்து நீங்க தப்பிக்கலாம். ஸோ, மேஜர் புல் மார்க்கெட்ஸ் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஹிஸ்டரி. ஸோ, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியில மேஜர் புல் மார்க்கெட்ஸ் எப்பப்ப அப்படின்னா, 1991 டூ 1992ல வந்து ஹர்ஷத் மேத்தா புல் ரன். அவரு அந்த டைம்ல ஸ்பெகுலேஷன் பண்ணி இது பண்ணதுல, அது வந்து ஒரு பெரிய புல் ரன் வந்துச்சு. அதாவது எப்படின்னா சென்செக்ஸ் வந்து 1200லேருந்து 4500 அதாவது ஒரு வருஷத்துல 400% ரிட்டர்ன் குடுத்துச்சு. அது ஒரு மேஜர் புல் ரன். அடுத்தது ஹர்ஷத் மேத்தா மேனிபுலேட்டட் த பேங்கிங் சிஸ்டம் டூ ஃபனல் மணி இன்டூ ஸ்டாக்ஸ்.
Massive rally in companies like ACC which jumped 200 to 9,000 rupees. ரூ. 200 $900 வரைக்கும் போச்சு அந்த டைம்ல அது. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்ப்ளோட். எல்லாருமே வந்து ஏகப்பட்ட பேர் மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து நெறைய பேர் வந்தாங்க அந்த டைம்ல. அண்ட் ஸ்கேம் வாஸ் எக்ஸ்போஸ்ட் இன் 1992 மார்க்கெட் கிராஷ்டு. அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆன உடனே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2003 to 2008 புல் மார்க்கெட். ஸோ அடுத்து 2003லேருந்து 2008 வரைக்கும் ஒரு புல் மார்க்கெட் போச்சு. அது அப்போ வந்து எக்கனாமிக் பூமு, ஐடி செக்டர் நல்ல குரோத், எஃப்ஐ இன்ஃப்ளோஸ். அப்போ வந்து நம்ம வந்து எஃப்ஐஐஸ் நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ன்னு சொல்லிட்டு. அது அது அந்த இடத்துல அந்த நேரத்தில ஒரு பெரிய புல் மார்க்கெட் இருந்துச்சு. அதாவது சென்செக்ஸ் வந்து 3000லேருந்து 21,000 வரைக்கும் போச்சு. அத 5 வருஷத்துல நமக்கு 700% ரிட்டர்ன் வந்துச்சு. 5 இயர்ஸ்ல. ஸோ ஹைலைட்ஸ் ரேபிட் ஜிடிபி growth. ஜிடிபி growth வந்து 8%க்கு மேல இருந்தது. பூமிங் ரியல் எஸ்டேட்டு, பவரு, பேங்கிங், ஐடி செக்டர்ல பூம் ஆச்சு. இந்தியா வாஸ் வியூட் ஆஸ் அன் எமர்ஜிங் மார்க்கெட் லீடர். அந்த இடத்துல அந்த அந்த நேரத்தில இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் லீடரா உலகத்தில பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் இன் 2008 கிராஷ் டூ 8000. அப்போ வந்து குளோபல் ஃபைனான்ஸ் கிரைசிஸ் வந்துச்சு. அந்த 2008ல அமெரிக்கால. அது வந்தது வந்து உலகம் ஃபுல்லா பாதிச்சப்ப, இந்தியாவும் பாதிச்சு. அப்போ வந்து சென்செக்ஸ் 21,000லேருந்து திரும்ப 8,000க்கு வந்துச்சு. அடுத்தது 2014 to 2017. அந்த டைம்ல நரேந்திர மோடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ஷன் வின் பண்றாரு. ஸோ அவர் வந்து நெறைய மாற்றம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு புல் மார்க்கெட் ரேலி ஏதாச்சும் அது வந்து மோடி ரேலி அப்படின்னு சொல்லுவோம். அது சென்செக்ஸ் வந்து 21,000லேருந்து 34,000 வரைக்கும் அது போச்சு. ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூஜ் டொமஸ்டிக் அண்ட் எஃப்ஐ இன்ஃப்ளோஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேஜர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் மேக் இன் இண்டியா, ஜிஎஸ்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ். அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த மேக் இன் இண்டியா, ஜிஎஸ்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்லலாம் மேஜர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ரைஸ் இன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிகமா ரைஸ் ஆச்சு. மார்க்கெட் பாஸ்ட் இன் 2018 டியூ டு பேங்கிங் என்பிஎஃப்சி கிரைசிஸ் அண்ட் குளோபல் வாலட்டிலிட்டி. அந்த டைம்ல இதானதுனால அது மார்க்கெட் பாஸ் ஆச்சு அந்த டைம்ல. நெக்ஸ்ட் 2020, 21 போஸ்ட் கோவிட் புல் ரன். கோவிட்ல எப்படி பெரிய ஒரு அடி வாங்கி பெரிய பியர் மார்க்கெட்ல நம்ம போனோமோ, அதுக்கு அடுத்தது அந்த ரெக்கவரிங் டைம்ல ஒரு பெரிய புல் மார்க்கெட் நம்ம ஃபேஸ் பண்ணோம். எவ்வளோக்கு எவ்வளோ இருந்துச்சோ, அந்த அளவுக்கு இல்ல அதுக்கும் மேலேயே நமக்கு வந்து போஸ்ட் கோவிட் புல் ரன்ல வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. குளோபல் லிக்விடிட்டி, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், டிஜிட்டல் எக்கனாமிக் growth ட்ரிகர். அ நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து 26,000லேருந்து 62,000 வரைக்கும் போச்சு. 1 வருஷத்துல. ஹைலைட்ஸ் வந்து ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் கோவிட் கிராஷ். கோவிட் கிராஷ்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பூம் வியா பிளாட்ஃபார்ம் லைக் ஜெரோதா. அந்த டைமில் அந்த ஜெரோதா க்ரோ எல்லாம் வந்ததுனால ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெக்கார்ட் ஐபிஓஸ் லைக் ஜொமேட்டோ, நைக்கா, பேடிஎம் அது எல்லாமே அந்த டைமில் வந்துச்சு. அந்த அந்த புல் மார்க்கெட்டில் வந்தது தான். ஆனால் அந்த அந்த டைமில் வந்து எதுவுமே பெருசாக வந்து இது இல்லை. செக்டார்ஸ் லைக் ஐடி, ஃபார்மா, கெமிக்கல்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரியாலிட்டி ஹார்ட். இந்த செக்டார் எல்லாமே நல்லா ந- ஒரு நல்ல ரேலி கொடுத்த ஸ்டெக்ஸ் அந்த டைமில். நெக்ஸ்ட் வேல்யூஷன் பீக்டு, குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ் பிகன் இன் த லேட் 2021-22. சொன்ன மாதிரி இவ்வளோ வேகமான ஒரு ரேபிட் அண்ட் புல் மார்க்கெட்டில் வேல்யூஷன் எல்லாமே கண்ணாப்பின்னு ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக அதை வந்து கரெக்டாக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ஆன்கோயிங் புல் ஃபேஸ் 2024, 23, 24, 25. ஆக்சுவலாக 25 ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ 25 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து பியர் மார்க்கெட்டில் வந்துட்டோம் அது இதுன்னு சொல்லி என்னமோ சொன்னாங்க. அந்த பிப்ரவரி மார்ச் டைம்லலாம் ரொம்ப எல்லாமே இறங்கிட்டு இருந்தது இதாச்சு. அப்போ நம்ம பியர் மார்க்கெட்டில் வந்துட்டோம் அது இதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுவும் இன்னும் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே நம்ம வந்து ரெக்கவர் ஆகிட்டோம். ஷார்ட் டேர்ம்லேயே நம்ம வந்துட்டோம். ஸோ அப்போ 23, 24லாம் பெரிய ஒரு பெரிய புல் மார்க்கெட் நம்ம பார்த்தோம். நீங்கள் எந்த ஸ்டாக்ல காசு போட்டிங்கனாலும் ஏறும். எதை போட்டிங்கனாலுமே 100% ரிட்டர்ன் எடுக்கிறது அந்த மாதிரி. இந்த ஸ்டாக் ஏறுமானா, இந்த ஸ்டாக் என்ன பிஸ்னஸ் பண்ணுது, என்ன இது பண்ணுதுன்னா எதுவுமே கிடையாது. கன்னா பின்னான்னு ஏத்திட்டு இருந்தாங்க. அதே மாரி ஐபிஓ வந்து எந்த ஐபிஓ போட்டாலுமே அது கன்னா பின்னான்னு சப்ஸ்கிரைப் ஆயிட்டே இருந்தது. அந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் சரி, அதே மாதிரி இந்த ஸ்பெகுலேஷனு, இந்த ஸ்டாக்ஸ் அது எல்லாமே ரொம்ப இதாயிட்டு இருந்தது. ஸோ இப்போ 25 இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு புல் மார்க்கெட் ஃபேஸில தான் போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்குமே ஒரு பியர் மார்க்கெட் நம்ம ஃபேஸ் பண்ணல. ஸோ ஸ்ட்ராங் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் இந்தியா ஆஸ் அ China plus one manufacturing hub, political stability, increasing SIP inflows.
போத் டச்சிங் ஆல் டைம் ஹைஸ் ரிப்பீட்டட்லி. ஸோ 2025ல சென்செக்ஸ், நிஃப்டி 2மே வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டே இருக்கு. ஹைலைட்ஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் லீடிங். அது 2மே நல்லா போயிட்டுருக்கு இப்ப. செக்டார்ஸ் லைக் கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ரா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஷோயிங் ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிட்டர்ன் குடுத்துட்ருக்கு. கேபிட்டல் குட்ஸ், இன்ஃப்ரா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே. அடுத்தது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நல்லா போகுது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே. இந்தியா சீன் அஸ் அ லாங் டர்ம் எக்கனாமிக் குரோத் ஸ்டோரி குளோபலி. ஸோ சம்மரி என்ன அப்படின்னா 1991லேருந்து 92 வரைக்கும் ஒரு வருஷம் புல் ரன் இருக்கு. அது கீ செக்டார் எது எதுன்னா சிமெண்ட் அண்ட் பேங்கிங். அது 2 அந்த செக்டார் எல்லாமே அந்த செக்டார் நல்லா பண்ணியிருக்கு. ட்ரிகர் எதுனா லிபரலைசேஷன் ஹர்ஷத் மேத்தா. அதனால அந்த புல் ரன் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2003 to 2008 5 இயர்ஸ் அந்த புல் ரன் இருந்திருக்கு. இன்ஃப்ரா, பேங்கிங், ஐடி, ரியல் எஸ்டேட் அதில எல்லாம் வந்து நல்ல ரன் இருந்திருக்கு. ட்ரிகர் வந்து குளோபல் பூமும், இந்தியா குரோத் அது 2ம் வந்து ஒரு ட்ரிகரா இருந்திருக்கு. 2014 to 17 3 இயர்ஸ் புல் ரன் இருந்திருக்கு. அதில வந்து என்னென்ன செக்டார்னா ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி, மிட் கேப் எல்லாம் நல்லா இது பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ட்ரிகர் வந்து மோடி ரிஃபார்மும், எஃப்ஐஇ கான்ஃபிடன்ஸும். 2020, 21 1½ வருஷம். அது வந்து ஐடி, ஃபார்மா, டிஜிட்டல், ஸ்மால் கேப்ஸ் அது எல்லாமே நல்லா நல்ல கீ செக்டரா இருந்திருக்கு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ட்ரிகர் என்னன்னா போஸ்ட் கோவிட் ரீபவுண்ட் ப்ளஸ் ஈஸி லிக்விடிட்டி. நெறைய பேர் அந்த டைம்ல வந்து இது பண்ணாலும் லிக்விடிட்டியும் வந்து அதிகமா இருந்துச்சு. 2023-25 இது வந்து ஆன்கோயிங். கீ செக்டார் இதில எது எதுனா பிஎஸ்யூ, இன்ஃப்ரா, கேபிட்டல் குட்ஸு, மேனுஃபேக்சரிங். ட்ரிகர் வந்து எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் ப்ளஸ் எஃப்ஐஐ அண்ட் எஸ்ஐபிஸ். இந்த ரீசன்னால இந்த ஆன்கோயிங் புல் மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது. இந்த வீடியோல வந்து புல் மார்க்கெட்னா என்ன? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? புல் மார்க்கெட்ல எப்படி இருக்கும்? அத பத்தி எல்லாமே ஃபுல்லா பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தி நம்ம வந்து பேசலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோல இதே மாரி ஷேர் மார்க்கெட் பத்தின அடுத்த ஒரு டாபிக் பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.